பார்த்தீங்கன்னா அனலதீவுக்கு வந்துட்டோம். அதுதான் வருது. அங்கே பாருங்க, தூரத்தில் வெளிச்ச விட தெரியுது. இது வந்து அனலதீவு அம்மன் கோயில் பாருங்க. ஏகே ஆர்எம் இங்கே நிறைய பேட்ட பேரெல்லாம் எழுதி இருக்குது. நம்ம 2000 பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு ஒரு சரஸ்வதி சீலை கொண்டு வச்சிருக்கணும். எவ்வளோ பெரிய இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு பாருங்க, ஒரு ஆலமரம். அனலதீவு ஐயனார் கோயில் சும்மா அந்த மேலே மேலே அடுக்கி தான் அந்த மாதிரி செஞ்சிருக்கணும் பாருங்க. சும்மா விவசாயம் தான் 75%. இந்த பெரிய இன்ஜின்ல இருந்து தான் அனலதீவு ஃபுல்லாக மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கலாம். எல்லாமே போட் மூலம் தானே கொண்டு போகிறது. இங்கே பிரதேச வைத்தியசாலை அனலதீவு, இதுதான் அனலதீவு. நண்பர்களே, நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் கரியறோம். நாங்கள் வந்து இன்றைக்கு அனலதீவை வந்து சுற்றி பார்த்து அங்கே ஆக்களோட கதைச்சு அது தொடர்பான வீடியோவை தான் வந்து இந்த காணொலி வந்து அமைய போகுது. அப்போ நாங்கள் எந்த இடத்த சுற்றி பார்க்க போகிறோம்? அனலதீவு. இப்போ நாங்கள் வந்து அனலதீவை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். ஒருத்தன் உள்ளே போட்டான், அவனும் பெற வேணும். நாங்கள் தொடர்ச்சியாக வந்து காணொலியை பார்வையிடுங்க. இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக உங்களுக்கு இருக்கும். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல்லை தட்டி விட்டிங்கன்னா தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வந்து கண்ணகி அம்மன் ஜெட்டியில் நிற்கிறேன், அதாவது ரங்குதுறையில். நாங்கள் இப்போ அனலதீவு போக போகிறோம். இப்போ நாங்கள் போட்டுக்கு வந்துட்டோம், வேற போகிறோம். பாருங்கள், பைக் ஏற்ற போயினோம். பாருங்க இப்படி ஏற்ற போயினோண்டு பாருங்க, அவ்வளோ பெரிய உயரத்துக்கு ஏற்ற போயினோம். இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கை மேலே ஏற்ற போயினோம் பாருங்க, 3 பேரும் சேர்ந்து. மேலே அண்ணா அழைக்கிறதுக்கு நிற்கிறார். ஒரு மாதிரி ஏற்றியாச்சு 2 பைக்கையும். நாங்கள் அனலதீவு போக போகிறோம். சரி, இங்கே மேலே ஏறுவோம். நாங்கள் இந்த தீவுக்கு தான் போக போகிறோம். பாருங்க, அவ்வளோ குட்டியாக இருக்கண்டு. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ பெரிய தீவாக இருக்குமெண்டு. எழுவதீவுலேருந்து ஒரு படகு ஒன்று வந்தோன்றிருக்கு பாருங்க. இது வந்து எழுவதீவு, அங்கேருந்து தான் இந்த படகு வந்தோன்றிருக்கு. நாங்கள் போக போகிறது அனலதீவு. இங்கே தெரியுது பாருங்க, அங்கேயும் ஒரு படகு வந்து கொண்டு இருக்கிற மாதிரி தெரியுது. வந்து கொண்டு இருக்குது. அனலதீவு தெரியுது. இங்கே தான் நாங்கள் போக போகிறோம். வேண்டா அனலதீவுக்கு கடைக்கு சாமான் ஏற்றி கொண்டிருக்கேன் பாருங்கள். அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே போட் மூலம் தானே கொண்டு போகிறது. இங்கே அதோட ஆக்களும் வந்து நிற்கிறேன் போகிறதுக்கு. அரிசி மா எல்லாம் கொண்டு போயினோம் பாருங்க. 9 மணி போட் ஸ்டார்ட் பண்ணி போட்டினோம். இப்போ நாங்கள் அனலதீவுக்கு போக போகிறோம். போயிட்டாங்க உங்களுக்கு அனலதீவை தான் சுற்றி காட்ட போகிறோம். தூரத்தில் ஒரு போட் ஒன்று காட்டியிருப்பேன். அனலதீவுலேருந்து வந்து கொண்டிருக்கேன். இப்போ தான் இந்த போட் வந்திருக்கு. சரியா 3/4 மணி தேலமாக இருக்குது. வலிக்கு அங்கே வலிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் ஏற்றி கொண்டிருக்கிறேன். பெரிய இன்ஜின், சரியான வெயிட்டான இன்ஜினோட ஏற்றி கொண்டிருக்கிறேன். போட் வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் பயணம். நீங்கள் எத்தனை இந்த அனலதீவுக்கு வந்திருக்கிறீங்க? எனக்கு வந்து அனலதீவு வந்து இதான் வந்து முதல் தரம் போகிறேன். அன்றைக்கு எழுவதீவு இப்போ ஒரு கிழமைக்கு முதல் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து அனலதீவு சரியான ஆர்வமாக இருக்குது. என்ன இருக்குமென்று பார்க்க. எழுவதீவுக்கு பக்கத்தில் எனக்கு இருக்குன்றாங்க. கிட்டத்தட்ட ஒரே அம்சங்களாக தான் இருக்கும். இல்லை, பாம்பு இருக்குன்றாங்க. ஒரு எழுவதீவோட பெரிய தீவண்டு வர சொல்கிறேன். இதுக்கு வந்து எல்லோரும் சேர்ந்து போகிறதில்ல வந்து இன்னும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. சும்மா ஃபன் எடுக்கலாமன்ட்டு வாங்க. தொடர்ச்சியாக வந்து காலையே ஸ்கிப் பண்ணால் பேரோடுங்க. இது உங்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். போட் வலிக்கிட்டு 10 நிமிஷம் ஆகிட்டு எப்படி இருக்கு அனுபவம்?
என்ன சொல்கிறது, காற்று அடித்து கொண்டு இருக்கு. போட் வந்து உண்மையிலேயே அண்டையை விட ஸ்பீடாக போகுது. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குது. எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட்டா, நிறைய நாளுக்கு பிறகு நாங்கள் 4 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், அதுவும் ஒரு தீவுக்கு போகிறோம். ஸோ அங்கே போய் ஒரு ஃபன் எடுக்கலாம், நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். உங்களுக்கு எப்படி இருக்குது 10 நிமிஷத்துக்கு பிறகு? 10 நிமிஷத்துக்கு பிறகு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் கிடக்குது. சில சுத்த ஒன்றும் இல்லை, ஆனால் நாங்கள் புதுசாக போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. தூரமாக போகிற பயணம் போல்? இல்லை, நான் நிறைய தூரம் போயிருக்கிறேன். எங்கெங்கே போனீங்க? மன்னார் போனான், நைனாதீவு போனான், 70 போனான். மன்னாருக்கு நீங்கள் என்னத்தில் போட்லையா போனீங்க? 70 போனாங்க. 70 போயிருக்கேன். நைனாதீவு போயிருக்கிறோம். நைனாதீவு போயிருக்கிறீங்க. வேறு நெடுந்தீவு கூட்டின்னு போகிறேன், 2 கூட்டின்னு போகாமல் இருக்கிறார். நெடுந்தீவு ஏமாற்றி போட்டாங்க கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி. அதான். வேறு எங்கே போயிருக்கிறீங்க? வேறு இடம் போயில. வேறு இடம் போயில. ஆனால் கடலில் போயிருக்கேன் நிறைய தங்க. தாத்தாவோட போயிருக்கிறீங்க. தாத்தா என்ன வேலை செய்கிறார்? தாத்தா முந்தி தொழில் செய்யறவர், கடல் தொழில் செய்யறாரு. இப்போ செய்யறேன். இப்போ செய்யறேன் எல்லாம் விட்டுட்டார். இல்லாது பார்த்தீங்கன்னா அனலதீவுக்கு வந்துட்டோம். அதுதான் அனலதீவு இறங்குதுறை. கரைக்கு போய் கொண்டிருக்கோம். இன்றைக்கு ஃபுல்லாக அனலதீவு தான் சுற்றி காட்ட போகிறேன். பார்த்தீங்களா, கரையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். பாருங்க, புகையில் ஏற்றி கொண்டிருக்கிறோம். அந்த வாசம் இங்கே வரைக்கும் மணக்குது. அப்படி புகையில வாசம். வீட்டில் பைக் ஏற்றுறதும் கஷ்டம், இறக்குறதும் கஷ்டம். பாருங்கள், ஒரு பலகையில் தான் ஏற்றி இறக்கினோம். தப்பி தவறி இந்த பலகை சரிஞ்சாலும் பைக்குகளை விழுந்துடும். சரியரன் இறக்குங்க வேகமா. இப்போ நாங்கள் போட்டிலேருந்து இறங்கி இப்போ அனலதீவுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். அதுதான் அனலதீவின் என்ட்ரன்ஸ், அதாவது நுழைவாயில். இப்போ நான் வந்து நுழைவாயிலுக்குள்ளால் உள்ளே வந்துட்டேன். இதுதான் அனலதீவு. வாங்க அனலதீவை சுற்றி பார்க்கலாம். உள்ளே வந்த உடனே அதில் ஒரு குளிர்மையாக இருக்குது. நேரையா போகிறது. அனலதீவு வந்து உள்ளே வந்துட்டோம். பேரம்பதுலேயே ஒரு கோயில் ஒன்று வருது பாருங்க. இது வந்து என்ன கோயில்னு தெரியல. தெரிஞ்சாக்கள் யாராச்சும் அனலதீவில் இருக்கிற நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னாண்டா மழை பெஞ்சு வெள்ளம் வந்திருக்கு பாருங்க. இங்கே அலைம்பள்ளம் தான் வந்திருக்கு. வந்து அனலதீவு வைத்தியசாலை கிட்ட வந்துட்டோம். அதாவது பிரதேச வைத்தியசாலை அனலதீவு. இருங்க, கிட்ட போய் காட்டுறேன் ஹாஸ்பிட்டலை. வேறு ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்க, போட் போட்டிருக்கேன். பிரதேச வைத்தியசாலை அனலதீவு. இதுதான் அனலதீவு ஹாஸ்பிட்டல். பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட சேர்த்து ஒரு கோயிலும் இருக்குது பாருங்க. ஒரு டியூஷன் ஒன்று இருக்குது, ஐயனருள் கல்வி நிலையம். அப்படியே இங்கால வந்தால் அனலதீவு பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் இருக்குது. இங்கால வந்து ஊர்காவத்துறை பிரதேச சபை, அதாவது உப அலுவலகம் அனலதீவு.
இலவச சித்த மருந்தகம் அனலதீவு. அதாவது இங்கே இலவச சித்த மருந்தகம் இந்த பெரிய இன்ஜினில் இருந்து தான் அனலதீவு ஃபுல்லாக மின்சாரம் வழங்கி கொண்டிருக்கலாம். வந்து அனலதீவு பிள்ளையார் கோயில். இப்போ இதுகளுக்கு கொஞ்சம் குடிமனைகள் வந்து கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுகள் கட்டி கொண்டிருக்கேன் பாருங்க. இப்போ புது புது வீடு கட்டி கொண்டிருக்கணும். சரி நாங்கள் வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு டவர் இருக்குது. பாதையால் போய்கொண்டிருக்கோம். பார்த்தீங்களா இங்கே வேலிக்கு பதிலாக அந்த கிழுவ மரம்னு சொல்லிடணும். அந்த மரத்தை தான் நட்டு வச்சுக்கிறோம் லைனுக்கு அப்படியே அடுக்கா. அது வளர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வேலியுமா இருக்குது பாருங்க. இது இங்கே தான் அடுக்கா இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள், கைவிடப்பட்ட நிலைமையில். வழியில் ஒரு வித்தியாசமான கோயில் இருக்குது. யாராச்சும் இந்த கோயில் என்ன கோயில்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பிள்ளையார், ஒரு பக்கம் முருகன் இருக்கார். அதோட இங்காலையும் ஒரு கோயில் கட்டி கொண்டிருக்கணும் இப்போ தான். சரி நாங்கள் இப்படி பயணத்தை தொடருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி அழகாக இருக்குது அந்த வீதியே. ரெண்டு பக்கம் இந்த கிழுவ மரம் வளர்ந்து கிழுவ மரத்தையே வேலியாக பயன்படுத்திக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு பாதையால் போய் கொண்டிருக்கோம். அதில் பாதை போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். கோயில் ஒன்று வந்திருக்கு. கோயில் வந்து வைரவர் கோயில் பாருங்க. வைரவர் வந்து அவர்கிட்ட வாகனத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சிலை ஒன்று வச்சிருக்கலாம். அதுவும் நல்ல ஒரு அரச மரம் நிழலுக்கு கீழே இருக்குது கோயில். பக்கத்துலேயே ஒரு அரச மரமும் இருக்குது. இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு ஸ்கூல் இருக்குது, அதாவது பாடசாலை. அனலதீவு வடலூர் ஆத்தாக்கா வித்தியாலயம். அன்றைக்கு கிழமை நாளண்டத்தில் பாடசாலை நடைபெற்று கொண்டிருக்கும். ஓ நீங்கள் இந்த ஊரா? ஓ அனலதீவுலாம் இருக்கிறீங்க? எந்த சொந்த ஊரே அனலதீவு. எத்தனை வருஷமா அனலதீவு? என்ன 57 வயது பிறந்தாலேருந்து அனலதீவு. இந்த ஊரில் சிறப்பு என்ன? சிறப்பு முக்கியமான இலங்கையிலேயே ஒரு ஐயனார், ஒரு குலதெய்வம் இந்த ஊருண்ட. அவர் ஐயனார் ஒரு சிறப்பாக எல்லாரையும் நல்லா எடுத்து வச்சுக்கிறார். எல்லாரும் கனடா, சுவிஸ், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கூடுதலாக கனடாவில் தான் எல்லாரும் இருக்கிறார். இப்போ இங்கே வந்து இங்கே இருக்கிறார்கள் பிரதான வாழ்வாதார முதலாவது புகையில, இரண்டாவது மிளகா. ஏற்றுமதி செய்கிறீங்களா? ஓ மலைநாட்டுக்கு தான் போகுது. மிளகா சந்தைக்கு போகுது. வந்து இங்கே மீன்பிடியல் இருக்கு. மீன்பிடின்றது வந்து விவசாய அனலதீவு தான் நல்ல தண்ணி உள்ள தீவு பகுதிக்கு 7 தீவு இருக்குது. அதில் நல்ல தண்ணி உள்ள இடம் அனலதீவு தான். இங்கே விவசாயம் செய்கிறவ விவசாயம் தான் 75%. 75%. நெல் பயிற்சியும் செய்கிறோம். நாங்கள் நீங்கள் போனீங்கன்னா அந்த பண்டார வயல்னு சொல்லி இந்தியாவில் இருக்கு. நீங்கள் தேக்கி போவீங்களா? போய்க நெல் வயல் எல்லாம். ஆனால் முக்கியம் அனலதீவில் நல்ல தண்ணி. தீவு பகுதிக்குள்ள நல்ல தண்ணி உள்ள இடம். இந்த தீவுக்கு தான் நல்ல தண்ணி. நல்ல வண்டி. சரி, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தை பார்க்க போகும்பாங்க. இதுதானே அந்த குளம் பாருங்க. மழை பெய்யுது, தண்ணி வந்து எவ்வளவு ஏறி நிற்குதுண்டு. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கிணறு ஒன்று இருக்குது பாருங்க. கிணறும் நல்லா தண்ணி ஏறி ஃபுல்லாக வந்திருக்கும். அங்கே போய் கிணத்தை பார்ப்போம். இங்கே பாருங்க கிணறு நிரம்பிட்டு. அதில் தென்னை மரம் போல இருக்குன்னு பாருங்கள். தென்னை மரம், பனை மரம். அது தென்னை மரத்தில் உயரங்களை பாருங்கள், இவ்வளோ உயரமாக இருக்குன்ட்டு. பார்த்தீங்கண்டா வீட்டு வாசலே இப்படி ஒரு கட்டடம் கட்டுறதுண்டா
ஒரு பண்டைய காலத்தில் வழிபோக்கரார்கள் கோவினம் தானே, அவைகள் வந்து இளைப்பாடுறதுக்கும் ஓய்வு எடுக்கிறதுக்கு தான் இந்த இடம் கட்டியிருக்கணும். பாருங்க, இப்போ நாங்கள் வந்து வெளிச்ச வீட்டுக்கிட்ட போகிறோம், அதாவது லைட் ஹவுஸுக்கிட்ட போகிறோம், அதாவது அனலதீவு லைட் ஹவுஸ். சரி போய் பார்ப்போம். வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதாவது வந்து அனலதீவு அம்மன் கோயில். பாருங்க, இதுதான் அம்மன் கோயிலுடைய கோபுரம். கோயில் பூட்டி இருக்கிறதுல உள்ளே போக முடியாது. இதனால கோயிலை சுற்றி இங்கே ஒரு பெரிய வேப்ப மரம் ஒன்று இருக்குது. பாருங்க, இங்கால வந்து ஒரு அரச மரம் இருக்குது. அரச மரத்துக்கு கீழே ஒரு குட்டி கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலுக்கு முன்னால் போய் பார்ப்போம். நல்ல குளிர்ச்சியாக இருக்குது இந்த இடத்துல, நல்ல மர நிழலும். இதுவும் ஒரு அம்மன் சிலை இருக்கிற கோயில் தான். நான் உள்ள சிலை இல்லை, சாமி இல்லை. திருவிழா காலங்களில் கொண்டு வந்து வைப்பி நம்ம தெரியல. இப்படியே நாங்கள் நேராக போனோம்டா வெளிச்ச வீடு வருது. வாங்க போய் பார்க்கலாம் வெளிச்ச வீடை. பார்த்துக்கலாம்டா, நான் வந்து வெளிச்ச வீடுக்கிட்ட வந்துட்டேன். இது வந்து அனலதீவு காட்டுக்கரை. இப்படியே இந்த பக்கம் போனால் வெளிச்ச வீடு வருது. அங்கே பாருங்க, தூரத்தில் வெளிச்ச வீடு தெரியுது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். ரெண்டு கரையோடைய ஒரு கடற்கரை இருக்குது, அழகான கடற்கரை. அந்த வெளிச்ச வீடு. ஆனால் அந்த வெளிச்ச வீட்டுக்கு உள்ளே ஏறுவதற்கு பாதைகள் இல்லை. பார்த்தீங்களாண்டா தெரியும், சுற்றி அடைச்சபடி தான் இருக்குது. இது வெளிச்ச வீடாக இருந்தால் ஏதாச்சும் ஒரு பாதை வச்சிருப்பினோம். இது வேறு எதுக்காச்சும் இந்த இது கட்டியிருக்கணுமோ தெரியல. பகலில் மட்டும்தான் இந்த வெளிச்ச வீடு தெரியும், இரவிலெல்லாம் தெரியாது தானே. இதை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருந்தால் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள் இந்த வெளிச்ச வீடை பற்றி. பார்த்தீங்களாண்டா ஃபுல்லாக இதயம் போட்டு வச்சுக்கணும். இதயம் இது வந்து ஒரு காதல் சின்னமாக தான் பார்க்கணும் போல். இங்கே பாருங்க, JK RM, இங்கே நிறைய பேட்ட பேரெல்லாம் எழுதி இருக்குது. பார்த்தீங்களாண்டா ஒரு பழைய கட்டணம் ஒன்று இருக்குது, கைவிட்ட நிலைமையில். அதோட அங்கால பார்த்தீங்களாண்டா ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. பாருங்க, அனலதீவிலையும் இப்படி பெரிய பெரிய வீடுகள் இருக்கா என்று யோசிக்க வச்சுட்டீங்கள். வாங்க அங்கால போய் பார்க்கலாம். பார்த்தீங்களாண்டா ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. அதோட இந்த பாதை வந்து இதை போட்டிருக்கணும். அங்கால பாதை வேலை நடக்குது போல், அதால் அங்கால போகிறதுக்கு பாதை மூடி இருக்குது. இங்கேண்டா பாதை வேலை நடக்கிறதால இந்த பாதைக்கு குறுக்க மண் போட்டு வச்சிருக்கணும். பாதை இல்லை, பாலம் போட்டு கொண்டிருக்கணும். அதாவது மழை நீர் ஓடுறதுக்கு, வெள்ளம் ஓடுறதுக்கு பாலம் போட்டு கொண்டிருக்கணும். பாருங்க, வந்து சில ஏறித்தான் போகணும். நாங்கள் வந்து அனலதீவு ஐயனார் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். வாங்க கோயிலுக்கிட்ட போய் பார்ப்போம். அனலதீவு ஐயனார் கோயிலுக்கு கிட்ட உள்ளே வந்துட்டோம். இதுதான் வந்து அனலதீவு ஐயனார் கோயில்.
கோயிலுக்குள்ள அந்த வழியில் வந்து இப்போ இந்த ஐயனார் கோயில் வீதியால் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதில் ஒரு தேர் ஒன்று இருக்குது. இது வந்து பழமையான தேர். அது வந்து அந்த கோயிலில் பின்பக்கம். பாருங்க அவ்வளோ பெரிய பனந்தோப்பு இருக்குண்டு. லட்சக்கணக்கில் பனை மரம் இருக்குது. இப்படி நாங்கள் போனால் இந்த பக்கம் ஒரு கடற்கரை வீதி வருது. ஒரு ஃபுட்பால் மைதானம் இருக்குது, அதாவது கால்பந்து மைதானம் இருக்குது. நம்ம அழகான கடற்கரை அண்டு இதில் ஒரு கோயில் இருக்குது பாருங்க. ஆலயத்தின் முன்பக்கத்தோட்டத்தை பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஒரு பழைய கோயில். என்ன கோயிலுன்னு யாராச்சும் இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்லுங்கள் கமெண்டில். பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிவபெருமாண்ட திருவுருவச்சிலை இருக்குது. கோயிலோடைய பெரிய ஒரு பூவரச மரம் இருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய பூவரச மரம் உண்டு. பார்த்தீங்களாண்டா போகிற வழியில் ஒரு சர்ச் ஒன்று வருகுது. போகிற வழியில் பார்த்தா ஒரு முருகக்கல்ல மதில் செஞ்சிருக்கணும் பாருங்க. நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கல்ல அடுக்கி தான் இந்த மதில் செஞ்சிருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, அங்கேயும் இருக்குது. சரி போய் காட்டுறேன் பாருங்க. சும்மா அந்த மேலே அடுக்கி தான் இந்த மதில் செஞ்சிருக்கிறேன் பாருங்க. சும்மா தூக்க கல் எல்லாம் பாருங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு இலங்கை போக்குவரத்து சபை குறித்தான ஒரு பஸ் ஒன்று நிற்கிது. நாங்கள் இப்போ கரையோரமாக போய் கொண்டிருக்கோம். பூவரச மரத்தை அப்படி கரையோரமாக அப்படியே ஒரு லைனுக்கு அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இது இயற்கையா செயற்கையான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா கடற்கரை வீதியால் போய் கொண்டு கேட்க ஒரு கோயில் ஒன்று வருது, ஒரு குட்டி கோயில் ஒன்று வருது. நாங்கள் தாண்டி போகிறோம், அந்த கோயிலை தாண்டி போயிட்டோம். ஒரு கடல் தொழில் செய்கிற இடத்துக்கு வந்து நிற்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு போட்டு வந்து நிற்கிறேன். மீனவர் நண்டு பிடிச்சிருந்துருக்கிறேன் பாருங்க.
கிலோ என்ன விலையாண்ணே நண்டு? நம்ம 2000மா? நண்டு வந்து கிலோ 2000 ரூபாவா? எவ்வளோண்ணா போன மாதம்? 3200 கிட்ட போகணும். 3200 போனதா? நாங்கள் வந்து 2 மணித்தியாலம் ஆகிட்டுது. 2 மணித்தியாலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன செய்யுது? உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து காலமை வெளிக்கிட்டதால் வந்து கொஞ்சம் பசி இருக்குது, கொஞ்சம் நிறையவே இருக்குது, பசிக்குது. கடற்கரையும் தெரியும் தானே, சரியான வெயில் வைக்க மரத்துக்குள்ள நிற்க நல்லா இருக்குது. இப்படி நீ பைக் எடுத்துகிட்டு போகிறது எனக்கு தான் கடுப்பாகுது. வாங்க தொடர்ச்சியாக போய் பார்ப்போம் காலையில். வணக்கம் ஐயா, உங்களோட பேர் என்ன? கண்டையா. நீங்கள் எத்தனை ஆண்டுகளாக இங்கே வசித்து வாருங்க? காமம் செய்த நான், உரகடத்தோடு செய்த நான், உரையெல்லாம் விட்டேன். இப்போ சும்மா இருக்கேன். சும்மா இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தோட்டம் செய்யும் போது இங்கே என்ன மாதிரி அதுக்குரிய வர்த்தகம் இருந்தது? என்ன வரவேற்பு? இந்த வரவேற்பு போகிற மருந்துகள் நாங்கள் எல்லாம் விலை ஊழிட்டு தான் இருக்கும். இப்போ எல்லாம் கஷ்டம். விவசாயியருக்கு என்னென்ன பயிற்சி செஞ்சு நீங்கள்? பயந்த போல கண்டு முழாக கண்டு நெல்லுவல் செய்யலை. நெல் தோட்டங்கள் இல்லை எங்களுக்கு. இங்கே செய்ய நம்ம நல்ல தீவில் நெல் அழிஞ்சு வச்சுருந்தோம். பிரதானமாக இங்கே வந்து அதிகமாக செய்யப்படுறது போயிலையா இல்லாட்டி சிறு விவசாயம்? மிளகா கண்டும் போயில கண்டும் தான் முக்கியம். முண்டாவது நெல் வெள்ளம் போட்டு அழித்து போடும். நெல் என்னம்மா ஐயாப்பா போயிலையா நல்ல விலைக்கு போகுமா? அப்போ நல்ல விலை போகும். இப்போ என்ன நீங்கள் விட்டீங்களா? இப்போ போயிலே இல்லை என்னால். இப்போ எத்தனை வயது ஐயா? 72. 72 வயது? 77. 77 ஐயா மறந்து போட்டார். ஐயா பார்த்தீங்க எங்களுக்கு சொன்னார் வந்து தான் 9ஆவதில் இருக்குண்ணா யாழ்ப்பாணத்துக்கு எல்லா இடமும் தான் ஊர் சுற்றிக்கொண்டு திரியாடாம. இப்போ அப்போ இப்போ எங்கே விளக்கிட்டீங்க பயணம்? இப்போ மகன்கிட்ட போகணும். எங்கே? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் போயிட்டு போயிருந்தா திருப்பி தீவு கடவுளை பொறுப்போம். இனி மகன் விட்டா வருவீங்க. ஐயா நீங்கள் பிறந்தது அனலீவு தானா? 9ஆவது பிறந்த. அப்போ இந்த ஊர்ல சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? என்ன சிறப்பு? இப்படி தான் இருக்கு பார்க்க தெரியுது. இங்கே வந்து அந்த கோயில் இருக்குல்ல, அது பிரதானமாக வந்து எங்கே ஏற்றுமதி செய்கிறது? கொழும்பு பக்கம் தான். கொழும்பு பக்கம். உங்களோட காலத்துலேருந்தே இப்படி எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அப்படிங்களாண்டா சுற்றி கொண்டு திருப்பியும் அதே கோயிலுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு ஆரம்பத்தில் காட்டின ஒரு பிள்ளையார் கோயில், அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு பள்ளிக்கூடம் பெறுது, அதாவது அனலீவு தெற்கு ஆத்தாக்கா வித்தியாலயம், அதாவது அரசினர் தமிழ் கலைவன் வித்தியாலயம். பாருங்கள், பள்ளிக்கூடத்துக்கு முன்னுக்கு ஒரு சரஸ்வதி சிலை ஒன்று வச்சிருக்கணும். சரி, நாங்கள் அப்படியே வீடியோ தொடரலாம். எங்கே போகிறோம்டா? அனலதீவுக்கு அருகில் இருக்கிற புளியந்தீவுன்ற ஒரு இடத்துக்கு போகிறோம். போகிற பாதையை பார்த்தீங்கன்னா தெரியும், குண்டும் குழியுமான ரோட். துள்ளி போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா மழை நீர் எல்லாம் வந்து பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஷேப்பில் வந்து நிரம்பி கொண்டிருக்குது. நாங்கள் புளியந்தீவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். பக்கம் இதால் போகணும். பார்த்தீங்கன்னாண்டா இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. சிவன் கோயில்னு நினைக்கிறேன். சிவன் கோயில் தான். அப்படியே நாங்கள் இப்போ புளியந்தீவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே நல்ல அழகான ஒரு காட்சியாக இருக்குது இந்த புளியந்தீவு போகிற பாதை. உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, நேரில் பார்க்க எங்களுக்கு ஒரு ரம்மியமான சூழலாக இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையால் போகிறோம். ஒரு ஒற்றையடி பாதையை விட மோசம். பொன்னுச்சி மரங்கள் பூத்திருக்கு. மஞ்சள் பூக்களை பார்க்க ரோட்டோட ஒரு நல்ல வடிவாக இருக்குது. ஓ சரி, டிஃபிகல்ட்டான ஏரியா தான் இதுதான். இது ஒரு சுற்றுலா பயணமாக இல்லாமல் திகில் பயணமாக மாறிக்கொண்டு வருது.
எங்களுக்கு முன்னுக்கு போனவங்களையும் தெரியல, எங்களுக்கு என்ன இடம்னு தெரியல. அழகான மஞ்சள் மஞ்சள் பூக்கள் இருக்குன்னு அதான் இந்த ரோட்டில் அது ஒரு நல்லா இருக்கு. ரோட்டுன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு தீவில். அங்கே வேறு அதில் பார் திருச்சியை தொங்கி கொண்டு இருக்கானோண்டு சுற்றி போகும். இந்த இடமா அது? அங்கே நிற்கிறாங்க. ஓகே, அங்கே நண்பர்கள் நிற்கினோம். அது நண்பர்கள் நிற்கினோம். தெரியும் பாருங்க, ஆலமரத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஆலம் விழுதுகள் எல்லாம் அங்கேயே ஒரு நிறைய மரம் மாதிரி வந்துட்டு பாருங்க. ஒரு பெரிய காடு மாதிரி தான் இருக்குது பாருங்க புளியந்தீவு. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இடத்த. நான் முதல் தடவை வரைக்க இப்படியெல்லாம் பெரிய பெரிய விழுதுகள் இல்லை. இப்போ அந்த பெரிய பெரிய விழுதுகளாக வந்துட்டு முதல் தொங்கினபடி தான் இருந்தது. பாருங்க எப்படி பெரிய ஒரே ஒரு ஆலமரம் தான் இப்படி பெரிய விழுதுகளை விட்டு நிற்கிது. கடற்கரையோட சேர்ந்த ஒரு அழகான சூழலாக இருக்குது இந்த இடம். பாருங்க ஒரு ஆலமரத்தால் எவ்வளோ பெரிய இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கு பாருங்க ஒரு ஆலமரம். இந்த இடம் எப்படி இருக்குது? இந்த இடத்த பற்றி சொல்லணுமெண்டா உண்மையிலேயே அங்கால பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஆலமரத்துக்கு உள்ளால போய் பார்க்க வந்து அந்த வீடியோஸில் வந்து மாலத்தீவு எப்படி காட்டுவாங்களோ அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு அனுபவம் தான் எனக்கு இருந்துச்சு. நீங்களும் வந்து முடிஞ்சால் யாழ்ப்பாணம் வந்தால் வந்து இந்த தீவு பகுதிகளுக்கு வந்து ஒருக்கா விஜயம் செய்து பாருங்கோ. மடகாஸ்கார் தீவுமா இருக்கேனே அந்த மாதிரி இருக்குது. நம்ம பார்த்த அளவில் உங்கள் அனுபவம் அப்படியே தெரியல. ஓகே, இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து புளியந்தீவு. அப்படி வந்து காணொலியை நிறைவு செய்கிறேன். பிடிச்ச இந்த காணொலியை தொடர்ந்து நிறைவு செய்கிறேன். இந்த மாதிரி புளியந்தீவில் இந்த வெளியில் வரோம். நாங்கள் முதல் போன ஒரு வேறு பாதையால் இப்போ வர வேறு பாதையால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம். நேரத்தானே இப்போ அது மறுசீரமைச்சு வச்சுக்கணும் இந்த இடத்த பாருங்கள். வழிப்போக்கர் ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன கட்டுகள் கட்டி விடுக்கணும் வீட்டு வாசலில். இப்போ இருக்குது பாருங்கள். அதோட முன்னுக்கு ஒரு தொட்டியும் இருக்குது பாருங்கள். ஆடு மாடுகள் கால்நடைகள் தண்ணி குடிப்பதற்காக வைக்கப்பட்ட தொட்டி. இப்போ நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சல் அலுவலகம் இருக்குது. அதாவது நல்லதீவு போஸ்ட் ஆஃபீஸ். இப்படியே நாங்கள் போகலாம் தொடர்ந்து. இப்போ பார்த்தீங்களாண்டா ஒரு கோயில் ஒன்று இருக்குது, முருகன் கோயில். பாருங்க மேலே முருகன் சிலை வச்சிருக்கணும். இப்படியே பார்த்தா பக்கத்தில் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது பாருங்க கோயிலுக்கு பக்கத்தில். அனலைதீவு சதாசிவ மகா வித்தியாலயம். யாராச்சும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. பெரிய ஸ்கூலாக இருக்கேன். பெரிய ஸ்கூல் இதான் அனலைதீவில் இருக்க பெரிய ஸ்கூலா. ரொட்டி எடுத்துருக்கோம், ரொட்டியும் பருப்பு கறியும். சரிக்காரன் எப்படி இருக்குது? நான் சாப்பிடுறேன். சாப்பிட முடியும், வாய்க்க போட்டு சொல்லு. எப்படி இருக்குது தெரிசி? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இங்கே வேறு போன பருப்பு கறி தண்ணி இல்லை பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். இந்த இதாக கிடக்குது. இல்லை திக்காக இருக்குது. ரொட்டி சாப்பிட்டுட்டோம். ரொட்டி எப்படி இருக்குது? ஃபைனல் ரொட்டியும் பருப்பு கறிக்கும் 700 உண்மையிலேயே பரவாயில்ல மலிவு. ஏன்னா இந்த வவுனியா கிணறாங்குளத்துக்கு அங்காலையெல்லாம் பருப்பு கறிக்கு வந்து 150 ரூபா ஒரு டிஷ்ஷுக்கு. ஞாபகம் இருக்கு. நாங்களாம் பருப்பு கறி எடுத்ததுக்கு தெரியும். உங்களுக்கு பருப்பு கறிக்கு வந்து 150 ரூபாண்டு. உண்மையிலேயே 14 ரொட்டி. 14 ரொட்டி. நாங்கள்லாம் 4 பேர் ஆனால் சாப்பிட்ட 14 ரொட்டி. ஆனால் 14 ரொட்டி பருப்பு கறி 700 ரூபாய்க்கு தந்துருக்கோம். உண்மையிலே லாபமானதான். வவுனியா அங்காலையெல்லாம் வந்து சரியான டிமாண்ட் இருக்குது. சாப்பிட்டுட்டு வலிக்கிட போகிறோம். பார்த்தீங்களாண்டா இதில் ஒரு அம்பாள் க்ரீம் ஹவுஸ் இருக்குது, அதாவது ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது. இப்போ வந்து வந்துட்டோம் இந்த இடத்துக்கு திருப்பியும். இப்படி நாங்கள் வீடியோ முடிப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்கும். டாட்டா பாய்.